வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. பிரீதா, முதலில் தலைப்புச் செய்திகள். டெல்டா பகுதியில் காவிரி வல்லுநர் குழு இன்று ஆய்வு. 17ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல். திமுக எம்பிக்கள் பிரதமரை சந்திப்பார்கள். திருச்சி விழாவில் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழகத்தில் 3 தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் தேர்தல். அறிவிப்பு விரைவில் வெளியாக வாய்ப்பு. நாடு முழுவதும் இன்று ஆயுத பூஜை, துர்கா பூஜை விழா. களை கட்டுகிறது கோலாகல கொண்டாட்டம். அமெரிக்க அதிபர் வேட்பாளர்கள் இன்று 2வது நேரடி விவாதம். ஹிலாரி கிளின்டன், ட்ரம்ப் காரசார மோதல். காவிரி வல்லுநர்கள் குழு நேற்று மேட்டூர், பவானிசாகர் அணைகளுக்கு சென்று நீர்மட்டம், நீர்வரத்து வெளியேற்றம் ஆகியவை தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி அமைக்கப்பட்ட மத்திய நீர்வள ஆணைய தலைவர் GS ஜா தலைமையிலான 13 பேர் கொண்ட காவிரி வல்லுநர்கள் குழு கர்நாடக மாநிலத்தில் உள்ள காவிரி நதி படுகை பாசன பகுதிகள், கிருஷ்ணராஜசாகர், கபினி, ஹேமாவதி, ஹாரங்கி அணைகள் போன்றவற்றில் 2 நாட்கள் ஆய்வு நடத்தியது. அதன்பின் நேற்று முன்தினம் இரவு சேலம் வந்தடைந்த வல்லுநர்கள் குழு நேற்று சேலத்தில் மேட்டூர் அணையின் நீர்மட்டம், நீர்வரத்து வெளியேற்றம் குறித்து ஆய்வு செய்து மேட்டூர் அணையின் வலதுகரை விவசாயிகளிடம் நிலைமையை கேட்டறிந்தது. அப்போது விவசாய சங்கத்தினர் வல்லுநர் குழுவிடம் மனு அளித்தனர். அதன்பின் காவிரி வல்லுநர்கள் குழு ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையில் ஆய்வு மேற்கொண்டது. தடப்பள்ளி, அரக்கன்கோட்டை கால்வாய் பாசன பகுதியான பங்களாபுதூர், செங்காடு பகுதியில் போதிய நீர் இல்லாத காரணத்தினால் கருகிய நெல் நாற்றுகளையும் விவசாய விளைநிலங்களையும் மத்திய குழு பார்வையிட்டது. அதன்பின் செய்தியாளர்களுடன் பேசிய காவிரி வல்லுநர் குழு தலைவர் GS ஜா, காவிரி டெல்டா பகுதிகளான தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர் ஆகிய பகுதிகளில் இன்று ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாக தெரிவித்தார். இது தொடர்பான விவரங்கள் வரும் 17ஆம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். I am gathering informations, and then on those basis we'll be making that report, which will be submitted to Honorable Supreme Court first, and then all of you will be coming to know. பவானிசாகர் அணைப்பகுதி ஆய்வுக்கு பின்னர் காவிரி வல்லுநர்கள் குழு திருச்சி சென்று நேற்றிரவு திருச்சியில் தங்கியது. இன்று காலை திருச்சியிலிருந்து புறப்பட்டு மத்திய குழுவினர் டெல்டா மாவட்டங்களான தஞ்சை, திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, நாகை மாவட்டத்தில் கீழ்வேலூர், சாத்தியக்குடி, திருக்குவளை பகுதிகளில் விவசாய நிலங்களை பார்வையிட்டு விவசாயிகளிடம் கருத்து கேட்க உள்ளனர். ஆய்வுப் பணி முடிந்ததும் இன்று மாலை வல்லுநர்கள் குழு தில்லி திரும்ப உள்ளது. அவர்களது ஆய்வறிக்கை வரும் 17ஆம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2-3 நாட்களில் குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமரை சந்தித்து காவிரி பிரச்சினை பற்றி பேச இருப்பதாக திமுக பொருளாளர் ஸ்டாலின் கூறியுள்ளார். தஞ்சாவூர் திலகர் திடலில் தேமுதிகவின் முக்கிய நிர்வாகிகள் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணையும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. அந்த விழாவில் பேசிய மு.க. ஸ்டாலின், தேமுதிகவில் பல கஷ்டங்களை அனுபவித்தவர்களுக்கு திமுகவில் எந்த கஷ்டமும் இருக்காது என்று தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள விவசாய சங்க நிர்வாகிகளை எல்லாம் 4-5 நாட்களில் திமுக அழைத்து விவாதித்து தீர்மானம் போட்டு அதை தமிழக அரசுக்கு அனுப்பி வைக்கும் எனவும் ஸ்டாலின் கூறினார். காவிரி, சிறுவாணி போன்ற பல பிரச்சினைகள் தமிழகத்தை சூழ்ந்திருப்பதால் தான் பொறுப்பு முதல்வரை நியமிக்க வேண்டும் என திமுக வலியுறுத்துவதாகவும் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்னும் இன்றோ அல்லது நாளையோ 2-3 நாட்களிலோ பிரதமரையோ ஜனாதிபதியோ சந்தித்து பிரச்சனைகள் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். அது முதல் கட்டமாக. அதற்கடுத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் சங்கத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகமே முன்னின்று அவர்களை அழைத்து இன்னும் 4-5 நாட்களுக்குள்ளாக அழைத்து அவர்களோடு விவாதித்து ஒரு கூட்டத்தை நடத்தி தீர்மானம் போட்டு அரசுக்கு அனுப்பி வைக்க இருக்கிறோம். தமிழகத்தின் 3 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் 234 தொகுதிகளில் 232 தொகுதிகளில் மட்டுமே தேர்தல் நடைபெற்றது. அரவக்குறிச்சி, தஞ்சாவூர் தொகுதிகளில் அதிக அளவில் பணப்பட்டுவாடா நடந்ததாக புகார் எழுந்ததால் அந்த 2 தொகுதிகளிலும் தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டது.
அதுபோல தேர்தலுக்கு பின் திருப்பரங்குன்றம் தொகுதி அதிமுக எம்எல்ஏ சீனிவேல் உடல்நலக்குறைவால் காலமானார். அதனால் திருப்பரங்குன்றம் தொகுதி காலியாக உள்ளது. இந்நிலையில் அரவக்குறிச்சி, தஞ்சாவூர், திருப்பரங்குன்றம் ஆகிய 3 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தானுக்குள் புகுந்து இந்திய ராணுவம் நடத்திய துல்லிய தாக்குதலில் லஷ்கர்-இ-தொய்பா இயக்கத்தை சேர்ந்த தீவிரவாதிகள் அதிக அளவில் பலியானார்கள் என்பது தெரியவந்திருக்கிறது. கடந்த மாதம் 28ஆம் தேதி நள்ளிரவில் பாகிஸ்தானுக்கு அதிரடியாக புகுந்து அங்குள்ள 7 தீவிரவாத முகாம்கள் மீது இந்தியா துல்லிய தாக்குதல்களை நடத்தியது. அதில் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள துட்னியால் தளமும் ஒன்று. வடக்கு காஷ்மீரில் குப்வாராவுக்கு எதிரே கட்டுப்பாட்டு எல்லைக்கோட்டுக்கு அப்பால் 700 மீட்டர் தொலைவில் லஷ்கர்-இ-தொய்பாவின் இந்த முகாம் அமைந்திருந்தது. முகாமுக்கு பாதுகாப்பாக பாகிஸ்தான் ராணுவத்தின் புறக்காவல் மையமும் அங்கிருந்தது. இந்திய ராணுவத்தின் 5 அதிரடிப்படை பிரிவினர் இந்த முகாம் மீது தாக்குதல் நடத்திய பொழுது அதை சிறிதும் எதிர்பார்க்காத தீவிரவாதிகள் பாக் புறக்காவல் மையத்தை நோக்கி ஓடினர். அவர்களில் 20 பேர் கொல்லப்பட்டது ஒயர்லெஸ் தகவல்களை இடைமறித்து கேட்டதில் தெரியவந்திருக்கிறது. அதுபோல பூஞ்சிக்கு எதிரே பல்நோய் தீவிரவாத முகாம் மீதும் இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியதில் கணிசமான அளவு லஷ்கர் தீவிரவாதிகள் பலியாகி உள்ளனர். பின்னர் அவர்களது உடல்கள் நீலும் பள்ளத்தாக்கில் புதைக்கப்பட்டுள்ளன. காஷ்மீரில் விபத்தில் சிக்கிய ராணுவ வீரர் ஒருவரை உள்ளூர் இளைஞர் ஒருவர் மீட்ட நிகழ்வு அனைவர் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் இந்திய ராணுவத்திற்கு எதிராக கலவரங்கள் நடந்து வரும் நிலையில் ஸ்ரீநகரின் புறநகர் பகுதியில் ராணுவ வீரர்கள் வந்த வாகனம் மரத்தில் மோதி நொறுங்கியது. வாகனத்திற்குள் ராணுவ வீரர் ஒருவர் சிக்கினார். அவரை மீட்க வீரர்கள் முயற்சித்த போது முடியவில்லை. அப்போது உள்ளூர் இளைஞர் ஒருவர் உதவ வந்தார். லாரி ஒன்றை ராணுவ வாகனத்தின் அருகே நிறுத்தி ராணுவ வீரரை அவர் மீட்டார். இந்த காட்சி அனைவரையும் நெகிழ வைத்தது. நவராத்திரி திருவிழாவை ஒட்டி வட இந்தியாவில் நடைபெற்ற பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளில் ஏராளமான பெண்கள் பங்கேற்று மகிழ்ந்தனர். வட மாநிலங்களில் நவராத்திரி திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நேற்று மேற்கு வங்க மாநிலத்தின் தலைநகரமான கொல்கத்தா, குஜராத் மாநிலத்தின் சூரத், கர்நாடக மாநிலம் ஹூப்ளி உள்பட பல்வேறு இடங்களில் நவராத்திரியை ஒட்டி துர்கா பூஜை நடைபெற்றது. இதில் திரளானோர் பங்கேற்று துர்க்கையை வழிபட்டனர். அங்கங்கே பெண்களின் தாண்டிய ஆட்டம் நடைபெற்ற நிலையில் சூரத் நகரில் நடந்த மகா ஆரத்தி தீப ஆராதனை விழாவில் 35,000 பெண்கள் பங்கேற்றனர். அமெரிக்க அதிபர் தேர்தல் வேட்பாளர்களான குடியரசுக் கட்சியின் டொனால்ட் ட்ரம்ப், ஜனநாயக கட்சியின் ஹில்லாரி கிளின்டன் ஆகியோர் இன்று 2வது முறையாக நேருக்கு நேர் விவாதித்ததில் பங்கேற்று வருகின்றனர். அமெரிக்க அதிபர் தேர்தல் வரும் நவம்பர் மாதம் 8ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அதில் ஜனநாயக கட்சி, குடியரசுக் கட்சி அதிபர் வேட்பாளர்களாக முறையே ஹில்லாரி கிளின்டனும் தொழிலதிபர் டொனால்ட் ட்ரம்பும் போட்டியிடுகின்றனர். இவர்களுக்கு இடையிலான முதல் நேரடி விவாதம் நியூயார்க் நகரின் ஹெம்ஸ்டெட் பகுதியில் உள்ள ஹாப்ஸ்ட்ரா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த நிலையில் 2வது நேருக்கு நேர் விவாதம் வாஷிங்டனில் உள்ள செயின்ட் லூயிஸ் நகரில் தற்போது நடைபெற்று வருகிறது. கடந்த 20 ஆண்டுகளில் பெண்களை ட்ரம்ப் தரக்குறைவாக பேசியது வீடியோ ஆதாரங்கள் மூலம் தற்போது வெளிவந்துள்ளது. மகள் இவாங்காவை கூட ட்ரம்ப் இழிவாக பேசியிருக்கிறார். இன்றைய விவாதத்தில் இந்த பிரச்சினை எதிரொலித்தது. ட்ரம்ப் அதிபராக தகுதியற்றவர் என்று ஹிலாரி கூற, போட்டியிலிருந்து ஒருபோதும் விலகப் போவதில்லை என ட்ரம்ப் தெரிவித்தார். பெண்களை தான் மதிப்பதாகவும் அவர் கூறினார். இந்த விவாதத்தின் போது பார்வையாளர்களின் கேள்விகளுக்கும் அதிபர் வேட்பாளர்கள் பதிலளித்தனர். புகழ்பெற்ற தோல் சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜி.ஆர். ரத்னவேல் மறைவு. சென்னையில் இன்று இறுதி சடங்கு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சென்னையை சேர்ந்த புகழ்பெற்ற தோல் சிகை மற்றும் அழகு கலை வல்லுநரான டாக்டர் ஜி.ஆர். ரத்னவேல் காலமானார். அவருக்கு வயது 48. திருச்சியில் காலமான அவருடைய உடல் இன்று சென்னைக்கு எடுத்து வரப்படுகிறது.
இன்று பிற்பகல் இறுதி அஞ்சலி செலுத்திய பின் பெசன் நகர் மின் மயானத்தில் இறுதிச் சடங்கு நடைபெறுகிறது. தமிழகத்தில் தோல் சிகிச்சையில் புகழ்பெற்ற டாக்டர் ஜி.ஆர். ரத்னவேல் தோல் நோய்சார் கருத்தரங்கில் பங்கேற்பதற்காக வெள்ளிக்கிழமை திருச்சி சென்றிருந்த டாக்டர் ரத்னவேல் பின்னர் தன் நண்பருடன் திருச்சி மலைக்கோட்டை கோயிலுக்கு சென்றிருக்கிறார். மலைக்கோட்டையில் திடீரென தடுமாறி கீழே விழுந்து நினைவிழந்த டாக்டர் ரத்னவேலை அவருடைய நண்பர்கள் உடனடியாக தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பரிசோதனையில் மூளையில் இரத்த கசிவும் தொடர்ந்து மூளைச்சாவு நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அறியப்பட்டது. இதைத் தொடர்ந்து அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. எனினும் சிகிச்சை பலனின்றி டாக்டர் ரத்னவேல் உயிர் பிரிந்தது. மறைந்த டாக்டர் ஜி.ஆர். ரத்னவேலுக்கு நெல்லையில் பணிபுரியும் டாக்டர் கலையரசி என்ற மனைவியும் அவினாஷ் சி மகாராஜ் என்ற மகனும் ஆர்த்தி என்ற மகளும் இருக்கின்றனர். சென்னையில் எம்பிபிஎஸ் முடித்த டாக்டர் ஜி.ஆர். ரத்னவேல் பின்னர் எம்டி படிப்பையும் முடித்தார். சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர் மற்றும் பேராசிரியராக பணியாற்றி வந்த டாக்டர் ரத்னவேல் தோல் மருத்துவத்துறை தலைவராகவும் இருந்தார். மகன் அவினாஷ் பெயரில் சென்னை பழைய வண்ணார்பேட்டையில் சிறிய மருத்துவமனை ஒன்றை தொடங்கிய அவர் பின்னர் படிப்படியாக பல்வேறு உயர் நிலைகளுக்கு முன்னேறினார். சென்னையிலும் மதுரை, கோவை நகர்களிலும் பல்வேறு தனியார் மருத்துவமனையில் சிறப்பு மருத்துவராகவும் ஆலோசகராகவும் இருந்து சுமார் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக மருத்துவ சேவை புரிந்தவர். தோல் மற்றும் சிகை மற்றும் அழகுக்கலை மருத்துவத்தில் பல்வேறு புதிய விஷயங்களையும் புதிய சிந்தனைகளையும் அறிமுகம் செய்தவர் டாக்டர் ரத்னவேல். அகில இந்திய அளவில் அழகுக்கலை மருத்துவத்தில் சிறந்த மருத்துவராக 9 ஆண்டுகளாக ரத்னவேல் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் எண்ணற்ற பல விருதுகளையும் அவர் பெற்றுள்ளார். சாதாரண மக்களுக்கு புரியும் வகையில் நோய் பிரச்சனைகளையும் மருத்துவத்தையும் எடுத்துரைப்பதில் திறமையானவர் டாக்டர் ரத்னவேல். பல்வேறு தொலைக்காட்சிகளில் நேரலையில் மக்களின் கேள்விகளுக்கு மருத்துவ ஆலோசனைகளை வழங்கி வந்த ரத்னவேல் வேந்தர் டிவி தொடங்கியதிலிருந்து 2 ஆண்டுகளுக்கும் மேலாக ஹலோ டாக்டர் நேரலை நிகழ்ச்சியில் மருத்துவ ஆலோசனைகளை வழங்கி வந்தார். தோல், சிகை மற்றும் அழகுக்கலை தொடர்பான நேரலையில் சிக்கலான கேள்விகளுக்கு கூட நகைச்சுவை ததும்ப உறவினர்களுடன் பேசுவதைப் போலவே நெருக்கமாக பதிலளித்து மக்கள் மத்தியில் எண்ணற்ற ரசிகர்களையும் பெற்றிருந்தவர் டாக்டர் ரத்னவேல். ஹலோ டாக்டர். சொல்லுடாமா. எனக்கு கால்ல சார் சைடுல ஒரு மாதிரி பிளாக்கா வந்தது. கரப்பான் காலம்பூரா இருப்பான், வருவான் போவான், கழுத்தை அறுப்பான். ஃபேஸ்ல பிம்பிள்ஸ் வருதுங்க சார். பருவத்துல வந்தா தான் அது பரு. பருவத்துல வரக்கூடாது அப்படின்னு சொன்னா அது பரு இல்ல. கிளவியான பிறகு பரு வர முடியுமா? உங்கள்கிட்ட ஆசையா பேசணும், அன்பா இருக்கணும் அப்படிங்கிறது இந்த ப்ரோக்ராமினோட நோக்கமே அதான். இன்னும் பல ஆண்டு காலம் வாழ்ந்து மருத்துவத்துறையில் மேலும் பல சாதனைகளை புரிந்திருக்க வேண்டிய டாக்டர் ரத்னவேலின் மறைவு மருத்துவ உலகிற்கும் மக்களுக்கும் ஈடு செய்ய முடியாத இழப்பு. மூளை சாவுற்ற நிலையில் டாக்டர் ரத்னவேலின் முக்கிய உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டன. அவருடைய இதயம், கல்லீரல், சிறுநீரகம், கண்கள் ஆகியவை தேவைப்படுவோருக்கு பொருத்துவதற்காக வழங்கப்பட்டது. தான் பணிபுரிந்த சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் நாட்டிலேயே முதல் முறையாக டாக்டர் ரத்னவேலின் முன்முயற்சியில் தோல் வங்கி ஒன்று தொடங்கப்பட்டுள்ளது. இந்த வங்கிக்காக டாக்டர் ரத்னவேலின் தோலின் ஒரு பகுதி கொடையாக அளிக்கப்பட்டது. இன்று காலை திருச்சியில் இருந்து டாக்டர் ரத்னவேலின் உடல் இறுதி அஞ்சலிக்காக சென்னை வண்ணாரப்பேட்டைக்கு கொண்டுவரப்படுகிறது. பொதுமக்களின் அஞ்சலிக்கு பிறகு இன்று பிற்பகல் பெசன் நகர் மின் மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்படும் என அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என காவிரி நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பு வழங்கிய பிறகும் அன்றைய காங்கிரஸ் அரசு அதை அரசிதழில் வெளியிடவில்லை என்று மதிமுக பொதுச்செயலர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். திருநெல்வேலி பாளையங்கோட்டை சேவியர் பள்ளியில் தென் மாநில அளவில் கைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு வைகோ நேற்று பரிசுகள் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தமிழக முதல்வர் ஜெயலலிதா விரைவில் முழு குணமடைந்து வீடு திரும்புவார் என்று தெரிவித்தார். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என காவிரி நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பு வழங்கிய பிறகும் அன்றைய காங்கிரஸ் அரசு அதை அரசிதழில் வெளியிடவில்லை என்ற வைகோ, கர்நாடக அரசின் அக்கிரமங்களுக்கு மத்திய பாரதிய ஜனதா அரசு துணை போவதாகவும் குற்றம் சாட்டினார். 2007 ஆண்டு பிப்ரவரி 5ஆம் தேதி காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு வெளியிட்ட பின்னர் ஏறத்தாழ 6 ஆண்டு காலம் அரசிதழில் கவர்மெண்ட் கெசட்டிலேயே வெளியிட அன்றைய காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு முன்வரவில்லை. அரசிதழிலேயே வெளியிட முன்வரவில்லை என்றால் மத்திய அரசு எப்படி தமிழ்நாட்டை வஞ்சித்திருக்கிறது என்பதற்கு அது ஒன்று போதும்.
காஞ்சிபுரம் அருகே அரசு மதுபான லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் 3 இளைஞர்கள் அந்த இடத்திலேயே பலியானார்கள். இதை கண்டித்து சாலை மறியல் நடைபெற்றது. காஞ்சிபுரம் ஒன்றியம் களக்காட்டூரை சேர்ந்த மணிகண்டன், நாகராஜ், ஓரிக்கை ராஜேஷ் ஆகிய மூவர் உத்திரமேரூர் கீழ்ரோடு குருவிமலை பகுதியில் ஒரு உணவகத்தில் சாப்பிட்டுவிட்டு ஒரே இருசக்கர வாகனத்தில் களக்காட்டூருக்கு புறப்பட்டனர். குருவிமலை அருகே வந்தபோது காஞ்சிபுரம் அரசு மதுபான கிடங்குக்கு மது பாட்டில்களை ஏற்றி வந்த லாரி எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. அதில் வாகனத்தில் இருந்த மணிகண்டன் உள்பட 3 பேரும் லாரியின் அடியில் சிக்கி 100 மீட்டர் தொலைவுக்கு இழுத்துச் செல்லப்பட்டு அந்த இடத்திலேயே பலியானார்கள். லாரி ஓட்டுநர் தப்பி ஓடிவிட்ட நிலையில் மாக்கரல் காவல்துறையினர் வழக்கு பதிந்து உடல்களை காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். லாரியின் இருக்கையில் மது பாட்டில்கள் இருப்பதை பார்த்த பகுதி மக்கள் லாரியின் கண்ணாடிகளை உடைத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் 1 மணி நேரத்திற்கு மேல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வேலூர் அங்காடிகளில் ஆயுத பூஜை விற்பனை நேற்று களை கட்டியது. அதிக விலை காரணமாக பூ விற்பனை மந்தமானதால் வணிகர்கள் கவலையில் உள்ளனர். வேலூர் அண்ணா சாலையில் பூ அங்காடி, நேதாஜி காய்கறி அங்காடி என பல வகை அங்காடிகள் ஒரே இடத்தில் செயல்பட்டு வருகின்றன. இன்று ஆயுத பூஜை என்ற நிலையில் வேலூர் அங்காடிகளில் நேற்று வாழைக்கன்றுகள், சாமந்தி பூக்கள், பொரி, பூசணிக்காய், குங்குமம் உள்ளிட்ட பொருட்கள் அதிக அளவில் குவிந்தன. வேலூர் நகரை சுற்றியுள்ள பல கிராமங்களை சேர்ந்த மக்கள் பூஜை பொருட்களை வாங்க அங்காடிகளில் குவிந்தனர். சாமந்தி பூ விலை அதிகம் என்பதால் விற்பனை மந்தமடைந்து பூ வணிகர்கள் கவலையடைந்தனர். போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் ஆயுத பூஜை வியாபாரம் பண்ணாட்டு நான் கொஞ்சம் முன்கூட்டியே கூடுதலாக பூவெல்லாம் வாங்கி வச்சுருந்தோம். போன வருஷம் வந்து பூ ரேட்டு கம்மியாக இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் பூ ரேட் அதிகமாக இருக்குது ஹோல்சேலில். போன வருஷம் ஒரு மாலை 100 ரூபா விற்குது. இந்த வருஷம் வந்து 70, 60 அந்த ரேட்டு தான் விற்குது. ஒன்றும் அந்த அளவுக்கு வருமானம் நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்குது. பூ விலை அதிகம். 300 ரூபா சாமந்தி, கம்பி 70 ரூபா 80 ரூபா விற்குது. ஆயுத பூஜை வியாபாரம் சரி கிடையாது. இவ்வளோ ஒரு கிராக்கி வர்றது கிடையாது. விலைவாசி எல்லாம் ஜாஸ்தியாக்குது. இந்த கிராக்கி வர்றது கிடையாது. இந்த வருஷம் வியாபாரம்லாம் கம்மி தான். அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர் அருள்மிகு ஆலந்துறையார் கோவில் அருந்தவ நாயகி அம்மனுக்கு ஆயுத பூஜையை முன்னிட்டு ரூபாய் நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர் அருள்மிகு ஆலந்துறையார் கோவில் பரசுராமரின் பாவம் நீக்கிய தலமாகவும் பெண்களின் திருமண தடை நீக்கும் இடமாகவும் கருதப்படுகிறது. அருள்மிகு ஆலந்துறையார் கோவிலில் நவராத்திரி திருவிழா கொலு கண்காட்சியுடன் கடந்த 2ஆம் தேதி தொடங்கியது. இங்குள்ள அருந்தவ நாயகி அம்மனுக்கு 8வது திருநாளை முன்னிட்டு 10,000 ரூபாய் நோட்டுகளை கொண்டு நேற்று தனலட்சுமி அலங்காரம் செய்யப்பட்டது. 108 பெண்கள் குத்துவிளக்கேற்றி அம்மன் பாடல்களை பாடி கூட்டு வழிபாடு நடத்தினர். மேலும் பல 100 பெண்கள் இந்த வழிபாட்டில் பங்கேற்றனர். இந்த உற்சவத்தில் பங்கு பெறவங்க நல்ல சேரோடு சிறப்போடு இருக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் திருவிளக்கு பூஜை செஞ்சு மக்கள் வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்ம ஊர், நாடு, நகரம் எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த பூஜையை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் ஒவ்வொரு வருஷமும். ஜார்ஜியா நாட்டு நாடாளுமன்ற தேர்தல் ஆளும் கட்சிக்கு மீண்டும் வெற்றி வாய்ப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ஜார்ஜியா நாட்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் கட்சிக்கே வெற்றி வாய்ப்பு இருப்பதாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் மூலம் தெரிய வந்திருக்கிறது. சோவியத் ரஷ்யாவிலிருந்து 1991ஆம் ஆண்டு பிரிந்த தனி நாடு ஜார்ஜியா. சிட்ராசியா பகுதியில் கருங்கடல் அருகே உள்ள இந்த சின்னஞ்சிறிய நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. 150 இடங்களுக்கான இந்த தேர்தலில் ஆளும் ஜார்ஜிய ட்ரீம் கட்சி, எதிர்க்கட்சியான UNM எனப்படும் ஐக்கிய தேசிய இயக்க கட்சி, ரஷ்யாவின் ஆதரவுள்ள பேட்ரியாட் கூட்டணி
கூட்டணி ஆகியவை போட்டியிட்டன. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் ஆளும் ஜார்ஜிய ட்ரீம் கட்சிக்கே வெற்றி வாய்ப்பிருப்பது தெரிய வந்திருக்கிறது. எதிர்க்கட்சியான UNM 2ஆம் இடமும் பேட்ரியாட் கூட்டணி 3வது இடத்தையும் பிடிக்கும் என கருதப்படுகிறது. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டியில் தில்லி கேரளா அணிகள் ஆடிய ஆட்டம் கோல்கள் எதுவுமின்றி சமனில் முடிந்தது. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டியின் 9வது ஆட்டம் கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கத்தில் நேற்று நடைபெற்றது. ஆடிய 2 போட்டிகளிலும் தோல்வியை தழுவிய கேரளா பிளாஸ்டர்ஸ் அணியும் முதல் போட்டியில் 3-1 என சென்னையை வீழ்த்திய தில்லி டைனமோஸ் அணியும் மோதின. கேரள ரசிகர்களின் பெருத்த ஆதரவுடன் ஆடிய கேரள அணி எப்படியாவது வென்று முதல் புள்ளியை பெற்றுவிட துடித்தது. ஆட்டத்தின் முதல் பாதி விறுவிறுப்பாக நடந்த நிலையில் கேரள அணி வீரர் மைக்கேல் சோப்ரா பொன்னான கோல் வாய்ப்பை நழுவ விட்டார். Panic scenarios unfolding in that Delhi defence at the moment, which is rare. Now Chopra, he can't get onto it. Goes to the right again. Look at that, it's off at Chopra. ஆட்டத்தின் முதல் பாதி கோலின்றி முடிவடைந்த நிலையில் 2வது பாதியில் முரட்டு ஆட்டம் தலை தூக்கியது. தில்லி கோல்கீப்பர் அன்டோனியோ சாண்டோஸ் காயமடைந்தார். இந்நிலையில் 2வது பாதியிலும் இரு அணிகளும் கோல் போட தவறின. இதனால் கோல்கள் எதுவுமின்றி ஆட்டம் முடிந்து இரு அணிகளும் தலா ஒரு புள்ளி பெற்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டெல்டா பகுதியில் காவிரி வல்லுநர் குழு இன்று ஆய்வு. 17ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல். திமுக எம்பிக்கள் பிரதமரை சந்திப்பார்கள். திருச்சி விழாவில் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழகத்தில் 3 தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் தேர்தல். அறிவிப்பு விரைவில் வெளியாக வாய்ப்பு. நாடு முழுவதும் இன்று ஆயுத பூஜை, துர்கா பூஜை விழா களை கட்டுகிறது கோலாகல கொண்டாட்டம். அமெரிக்க அதிபர் வேட்பாளர்கள் இன்று 2வது நேரடி விவாதம். ஹிலாரி கிளின்டன் ட்ரம்ப் காரசார மோதல். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 11 மணிக்கு வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.